ரட்சிப்பை குறித்து நாம் சரியாக அறிந்திருக்க வேண்டும். தேவன் சாட்சி கொடுத்தது அற்புத அடையாளங்களினாலே அவர் நமக்கு வெளிப்படுத்தின காரியம். இவைகள்லாம் அறிந்து இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு கடவுள் நம்மை ரட்சித்ததோடைய அந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய நன்மை என்னங்கிறத வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். கிறிஸ்தவங்களை பார்த்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, என்னங்க ரட்சிப்பு, எதிலிருந்து ரட்சிப்பு? உண்மையிலே நாம் ரட்சிப்புனா என்னங்கிறத நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் மற்றவங்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து சரியாக சொல்ல முடியும். இயேசு பிறந்த பொழுது தேவதூதர்கள் மேய்ப்பரிடத்தில் சொன்னாங்க, இதோ உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே உங்களை ரட்சிக்கும்படியாக பிறந்திருக்கிறார் என்று நற்செய்தியை சொன்னார்கள். மத்தேயு 1 அதிகாரத்தில் பார்க்குறோம், இயேசுன்னா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்போ நம்மை தேடி நம்மை ரட்சிக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் பிறக்கிற பொழுதே பாவியாக இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம். ஆனால் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார், அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நீதிமானாக்கப்பட்ட நமக்கு அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து அவர் வைத்திருக்கிற இந்த சிருஷ்டித்த இந்த பூமியிலே ஆளுகை செய்யும்படியா அதிகாரமுடையவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ரட்சிப்புக்குள்ள எல்லா நன்மையும் அடங்கி இருக்கிறது. பாவ மன்னிப்பு, செழிப்பு, பொருளாதாரம், ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே உள்ள அடங்கி இருக்கிறது. அப்ப இயேசு வந்ததோடைய நோக்கம் இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை குறித்து அவர் ரட்சிப்பின் அதிபதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்பை குறித்து வேதத்துல இப்ப நம்ம வாசித்த பகுதியில கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. கர்த்தராகிய தேவன் தான் தம்முடைய குமாரனை அனுப்பி, அவரை இரட்சகராக அனுப்பி, அவரே இந்த ரட்சிப்புக்கு அவர் தொடக்கமாக இருக்கிறார், அவர் தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்.